நரம்பு மண்டலங்களை வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த பெரிஃபரல் நியூரோபதி கண்டிஷன் வந்து நடக்குது. இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிருமி தொற்று ஈஸியாக இருக்கும், தொடர்ந்து வராது. அதனாலே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் மூளைக்கு போகிற அந்த இரத்த குழாய்களில் அதில் கூட சில அடைப்புகள் வந்து ஏற்படுது. சில கிரானிக் சுகர் பேஷண்ட்டுக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பகுதியை வெட்டி எடுக்கிறது ஓகே, மொத்தம் பெருசாக இருக்கிற பகுதியை வெட்டி எடுத்தோன்னா அது ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஆல்ரெடி அவனுக்கு சுகர் பேஷண்ட்டு, அவனுக்கு வந்து ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர்னால் நிறைய பேர்களுக்கு ஆறாத புண்கள், சில டைமில் கட்டிகள் வந்து வரும். சுகர் கட்டி அப்படின்றது சொல்லுவோம், சுகர் ஆப்சஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இது சில டைமில் நிறைய பேருக்கு நல்லா பெருசாக வரும். ஆறவே அதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா மொத்தமாக வெட்டி எடுத்துருவாங்க, ஆறவே ஆறாது. நீண்ட நாளாக அந்த புண்கள் வந்து அதுலேருந்து நச்சு நீர் வடியும், சுகரும் கண்ட்ரோல் வராது. அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவம் போகணும், அதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுகர்னால கட்டி வந்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். அதாவது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு மெயினாக 3 விஷயங்கள். அதாவது வந்து கிரானிக் சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க 3 விஷயங்கள் மெயினாக பாதிக்கப்படும். நரம்பு மண்டலங்களை வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த பெரிஃபரல் நியூரோபதி கண்டிஷன் வந்து நடக்கிறது. பாதை எரிச்சல் வந்து வர்றது, இது இல்லை அப்படின்னாக்கா உணர்ச்சி இல்லாமல் போகிறது. சில டைமில் கை கால்களில் வந்து சுகர் இன்டியூஸ்டு வந்து பெயின் வந்து இருக்கும், மருந்து போகிறது, கைவலி கால்வலி, இந்த மாதிரியான நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் வந்து இருக்கும். 2வது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மி பண்ணும். அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் பேசிஸ் வந்து இருக்கும். புண்ணு வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆறாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிருமி தொற்று ஈஸியாக இருக்கும், தொடர்ந்து வராது. அதனாலே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். 3வது வந்து இரத்த குழாய்களில் வந்து அடைப்புகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும். நீங்கள் கிரானிக் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த இரத்த குழாய் அடைப்புனால தான் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி மாதிரி கண்டிஷன் வருது. ஏன்னா கண்ணில் இருக்கிற இரத்த குழாய்கள் வெடித்து அந்த நரம்பு இலைகள் வந்து பாதிக்கப்படுது. டயபெட்டிக் ரீனல் ஃபெயிலியர் வருது, டயபெட்டிக் இன்டியூஸ்டு ரீனல் ஃபெயிலியர் வருது. ஏன் அந்த கிட்னியில் இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்பட்டு அந்த நெஃப்ரான் செல்ஸ்கள் வந்து வடிகட்டுற தன்மையை வந்து இழக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு பாதிப்பு வருது. சிலருக்கு ஆண்களுக்கு வந்து டயபெட்டிக் இன்டியூஸ்டு இன்ஃபர்டிலிட்டி வருது. காரணம் என்னென்னா, விதை பையில் வந்து அவங்களுக்கு அந்த இரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்படுறதுனால விந்தணு உற்பத்தி வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது. அதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து வருது. இந்த மாதிரி சில டைமில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதனால் வருது. மூளைகளில் இரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படுது. சில டைமில் வந்து இந்த கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம், மூளைக்கு போகிற அந்த இரத்த குழாய்களில் அதில் கூட சில அடைப்புகள் வந்து ஏற்படுது. சில கிரானிக் சுகர் பேஷண்ட்டுக்கு எங்கெல்லாம் வந்து இரத்த குழாய்கள் வந்து வீக்காக இருக்கோ ஒவ்வொருத்தர் பேஷண்ட்டை பொறுத்து அது மாறும். அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சிலருக்கு முதுகில் வரும், சிலருக்கு வந்து இந்த குளூட்டியல் ரீஜன் வந்து பிட்டத்தில் வந்து வரும், சிலருக்கு வந்து கால்களில் வந்து கட்டிகள் வரும், கட்டி புண்கள் வரும். இந்த சுகர் ஆப்சஸ் அப்படின்னாவே இந்த சுகர் கட்டின்றது நமக்கு தனியாக தெரியும். நார்மலாக ஒரு கட்டி வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வலி இருக்கும். இந்த சுகர் கட்டியில் பார்த்தா வலியே இருக்காது. ஆனால் உள்ளே அப்படியே இருக்க பெருசாகிட்டே போகும். நல்லா அந்த பெருசாக சுற்றி அந்த பகுதி வந்து நல்லா கருப்பாக நல்லா புடைச்சி நல்லா பெருசாக வந்து இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த இரத்த குழாய்கள் வந்து தடைப்படுறதுனால இரத்த ஓட்டம் அந்த இடத்துல ஒழுங்காக இல்லை அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க அங்கே செல்களுக்கு தேவையான உணவு போய் சேராது. அப்போது அந்த செல்கள் வந்து டெத் ஆகும், நெக்ரோசிஸ் ஆகும். அப்போ அது உள்ளே டெத் ஆகி அது மேலே வந்து ஓப்பனிங் இல்லை, அதனால் வந்து அது ஊசாகி வெளியில் வராது. மேலே ஸ்கின்னு நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து அந்த செல்கள் வந்து இறுகி நல்லா அடைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா, அந்த சீலானது
உள்ளேயே தோலுக்கு அடியில் இறுகி இறுகி இருக்கும். மேலே சின்னதாக ஒரு பகுதி மட்டும் ஓப்பனிங் இருக்கும். நாம் சின்ன கட்டி சின்ன புண்ணு அப்படின்றத வந்து நினைப்போம். அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா அந்த ரத்த ஓட்டத்தில் ஒழுங்காக வந்து இதாகாது, ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காது. அப்படியே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பொதுவாக இந்த மாதிரி கட்டிகளை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா மொத்தமாக வெட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி வெட்டி அந்த மொத்த ரத்த இதையும் வெட்டி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாங்கனாக்கா, ஏன்னா ஒரு சின்ன பகுதியை வெட்டி எடுக்கிறது ஓகே, மொத்தம் பெருசாக இருக்கிற பகுதியை வெட்டி எடுத்தோன்னா அது ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஆல்ரெடி அவனுக்கு சுகர் பேஷண்ட்டு, அவனுக்கு வந்து புண்ணு சீக்கிரம் ஆறாது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனாலையும் இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படுறதுனாலையும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா புண்ணு சீக்கிரமாக ஆறாகாது. அப்போ நம்ம பெரிய பகுதியை வெட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஆறாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தில் ஐஎன்டி பண்ண சொல்லுவோம். அதாவது வந்து ஆங்கில மருத்துவர்கிட்டே போயிட்டு ஐஎன்டி மட்டும் அந்த கட்டி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த புண்ணு இருக்குது அப்படின்னாக்கா டீப்பாக வந்து இன்செக்ஷன் பண்ணி விட சொல்லுவோம். டீப் இன்செக்ஷன் வந்து பண்ணாங்க அப்படின்னாக்கா கிழிச்சு சென்டராக ஒரு கோடு போட்டு கிழிச்சு விட்டுட்டு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பிதுக்கி உள்ளே இருக்கிற அந்த சீலை வந்து எடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் வச்சு, சித்த மருத்துவத்தில் இது மத்தன் தைலம் இருக்குது, புறவெண்ணெய் இருக்குது, அந்த மாதிரி நிறையா நோய் இருப்பு இல்லை அப்படின்னா படிகார தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நோய் கிருமி தொற்று வராத மாதிரி பாதுகாக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் ஆயின்மெண்ட் இருக்குது. வூண்டு வாஷுக்கு வந்து நிறைய படிகார நீர் இருக்குது. ரெண்டாவது வந்து திருவிழா கஷாயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு ப்ராப்பராக இல்லை பீட்டாடின் கிடைக்குதா, பீட்டாடினை வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணணும். இதில் என்னென்னா டெய்லியும் அந்த பகுதியை வந்து தள்ளி 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 அந்த சீல் வந்து ரத்தம் வந்து அந்த இடத்துல வந்து வரணும். அப்போ அந்த மாதிரி வந்து டெய்லியும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி பிரிக்கி எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்டி வந்து இதாகும். சிலருக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா குழிப்புண்கள் மாதிரி வந்து வரும். அது வந்து அந்த பகுதி வந்து கருப்படிக்கும், அங்கேருந்து நச்சு நீர் வந்து வடியும், அப்படியே அந்த புண்கள் வந்து இதாகிட்டு அப்படியே குழி புண்கள் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். அதுக்கும் அந்த சுற்றி இருக்கிற செல்களில் ரத்த ஓட்டம் இல்லாததுனால தான் வந்து அந்த இடத்துல வந்து நெக்ரோசிஸேன்னு வந்து நடக்குது. சப்ளை ஒழுங்காக இல்லை, அதனால தான் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நமக்கு ஸ்கேன் பண்ணால் தெரியுமா அப்படின்றது இல்லை, சின்ன மைனூட் கேப்லரிஸில் வந்து ஏற்படுற பிளாக்கேஜ்னால வந்து இருந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சுற்றி அந்த புண்கள் வந்து இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு சுற்றி அடைப்பு அந்த 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 புண்களை சுற்றி இருக்கிற பகுதியை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்து விட சொல்லுவோம். கொடுத்துட்டு அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குவோம். அதுக்கு மேலே இந்த குங்குளிய வெண்ணெய் அப்படின்றத சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த குங்குளிய வெண்ணெய் வந்து அந்த கொலோஜன் ஃபைபர்ஸ் மாதிரி, சரிங்களா, அது மேலே ரெகுலராக போட வந்து நமக்கு அந்த புண் அதை வந்து ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணும். ஏன்னா தொற்று இருந்துச்சுன்னா எந்த புண்ணுமே வந்து ரெடி ஆகாது. அது வந்து ஒரு நான் வந்து இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் அது வந்து எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நான் புரிதலுக்காக சொல்கிறேன், சரிங்களா. அப்போ அதை ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அது மேலே இந்த இந்த குங்குளிய வெண்ணெயும் ப்ளஸ் வந்து அமிர்த வெண்ணெய் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து நமக்கு இருக்குது. கூட உள்ள அந்த அந்த இரத்த குழாய் நோய் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள மருந்துகளும் இதுவும் நம்ம கொடுக்கும்போது அந்த புண்ணானது கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிட்டு வரும். அதை ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட்டு தேவைன்னா கட்டி வைக்கணும். கட்டி அது கூட சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கிறது வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சுகர் புண்ணு இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆவாரை பொடி வந்து அந்த இடத்துல ஆவாரப்பூ பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆவாரப்பூ பொடி வந்து நல்லா உண்மையிலே வந்து வேலை செய்யுது. அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இரத்த குழாய் அடைப்புகளை வந்து ஆவாரப்பூ பொடி வந்து நல்லா அருமையாக வந்து வேலை செய்யுது. அது கூட நாவல் கொட்டை பொடி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும்போது அந்த சுகர் லெவலும் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் எடுக்கணும்.
இல்லை அந்த கட்டியை வந்து எப்படி எடுக்கணுன்றது இருக்குது. மொத்தமாக எடுக்கிறோமா இல்லை இன்செஷன் பண்ணி எடுக்கிறோமா அப்படின்றது இருக்குது. அதை கொடுத்துட்டு ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணாவே போதும். இந்த சுகர் ஆப்சஸ் இந்த கட்டியானது நல்லா சீக்கிரமாக கம்மியாயிட்டு வரும். இது கூட நிறைய மருந்துகள் நீங்கள் அலோபதி மருந்து எடுத்தாலும் சரி, சித்த மருத்துவம் எடுத்தாலும் சரி, இல்லை இன்சுலின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக எடுத்து சுகர் லெவலில் இந்த புண்கள் ஆறுற வரையும் கட்டுக்குள்ளார வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்குன்னு வந்து எல்லா சுகர் புண்ணு நானே வந்து இதை பண்ணிக்கிறேன் அப்படின்றத இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு தான் வந்து இதை நீங்கள் செய்கிறது வந்து நல்லது. ஏன் அப்படின்னா சுகர் புண்ணு நமக்கு மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடியில் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும், பசல்ஸ் வந்து சீக்கிரமாக வைக்கும். இதை ப்ராப்பராக நம்ம டயக்னோசிஸ் பண்ணலனாலோ இல்லை வந்து ட்ரீட் பண்ணலனாலோ காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகுவீங்க. அதனால் சுகர் பேஷண்ட்ஸு தீராத புண்கள் இருக்குது அப்படின்னாக்க இப்போ நான் சொன்ன மாதிரி சித்த மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.